பிரஷர், சுகரு, பிரஷரு, தைராய்டு, கொலஸ்ட்ரால் அண்ட் ஆர்த்தரைட்டிஸ், மூட்டு வலி. இந்த 5 நோய்க்கும் ஒரு மருந்து சொல்றேன். புங்க மரத்து இலை பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தா இருக்கும், அதில் இலை இருக்கும், காப்பு இருக்கும், நீட்டாக இலை இருக்கும். ஒரு 5 இலை இருக்கும், சில இதில் 7 இலை இருக்கும். கொண்டு வந்துருங்க. சின்ன சின்ன பீஸாக வெட்டுங்க. துண்டு துண்டாக வெட்டி அப்படியே என்ன செய்யுங்க, வேக போடுங்க. ஏன்னா அப்படியே போட்டு வேக போட்டிங்கன்னா அந்த இது இறக்காது, பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி கொஞ்சம் தடிப்பாக இருக்கும். அதோட ஒரு 6 மிளகை உடைச்சி மட்டும் போடுங்க. 3 காம்பும் அது உள்ள இலையும், காம்பையும் வெட்டிடணும், இலையும் வெட்டிடணும். போட்டு லேசா கடைஞ்சிருங்க. வெந்த பிறகு நல்லா வேக வச்சிருங்க. சின்ன பாத்திரத்துல போடுங்க. அது மறைகிற அளவு மட்டும் தண்ணி ஊத்துங்க. நல்லா கொதிக்க விட்டுருங்க. காலையில குளிச்சுட்டு வந்துருங்க. குளிச்சுட்டு வந்து அதை என்ன செய்யுங்க, வடிகட்டி ஒரு 30 மில்லி, ஒரு சின்ன பாலாடைன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் குடிக்கணும். நீங்க ஒரு வாய் அல்லது இன்னும் ஒரு வாய், அவ்வளவுதான். மிச்சம் வச்சிருந்து சாயந்தரம் 4 மணிக்கு ஆறி போயிருந்தாலும் குடிக்கலாம், இல்லை லேசா சுட வச்சு குடிக்கலாம் வடிகட்டி. மிச்சத்தை கீழே ஊற்றிருங்க. மறுநாள் காலையில போட்டுக்கோங்க. இது மாதிரி 15 நாளைக்கு போட்டு குடிங்க. சுகர் உள்ளவங்க என்ன செய்யுங்க, சுகர் மாத்திரை சாப்பிட்டுக்குங்க, ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுக்குங்க, தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுக்குங்க. இன்னும் என்னங்க, மிளகு போட சொல்லிட்டேன். அப்புறம் ஆர்த்தரைட்டிஸ், மூட்டு வலி உள்ளவங்க சாப்பிட்டுக்குங்க. கொலஸ்ட்ரால் அவங்களும் சாப்பிட்டுங்க. உங்க அளவு உப்பை எடுத்துங்க, போனது எடுத்துருங்க. 15 நாள் மாத்திரையும் சாப்பிட்டுருங்க, இந்த புங்காரையும் சாப்பிட்டுருங்க. 16ஆவது நாள் காலையில போயிடுங்க. அளவு குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. மூட்டு வலி குறைஞ்சிருக்கான்னு அங்க போய் பார்க்க முடியாது, உங்களுக்கே தெரியும் குறைஞ்சிருக்கா இல்லையான்னு. உங்களை கையெழுத்து கும்பிட்றேன். நல்லா போச்சுன்னா தயவு செய்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுங்க. நான் உரத்தை சொல்றதை விட நீங்க குணமாயி சொன்னீங்கன்னா 1000 பேரை காப்பாற்றலாம், உங்க உறவுக்காரங்களெல்லாம் காப்பாற்றலாம். நன்றி. இன்னும் விடமாட்டீங்க போல இருக்கு. இல்ல நீங்க பேசுறது எனக்கு கேட்காது, இங்க எனக்கு எக்கோ அடிக்குது. உங்களோட எப்ப பேசுங்க. ஆமா, ஜூஸ் தான். அதை வடிகட்டி சொன்னேன். நான் சொன்னத இது ரெக்கார்டிங் அப்படியே இருக்கு. உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ரெக்கார்டிங் இருக்கு. 2 மணி நேரத்துக்குள்ளதான் இதை இவங்க வச்சிருப்பாங்க. யூடியூப்ல நீங்க எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம். நீங்க நான் சொல்லி கொடுக்கறத அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் ஆயிருக்கு. காலை உணவா 9 மணி 10 மணி எவ்வளவு வேணாலும் லேட்டா சாப்பிட்டுக்கலாம். சரியா? காலை உணவு எவ்வளவு வேணாலும் தள்ளி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் 3 வேளை உணவுக்கு இடையில 5 மணி நேரம் சொல்லியிருக்கேன், அல்லது 3 மணி நேரமாவது வேணும்னு சொல்லியிருக்கேன். காலையில 10 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 11, 12, 1 ஒரு 1 மணி நேரம் சேர்த்து 2 வச்சுக்கீங்க, 4 மணி நேரம். இப்போ 1 மணி நேரம் செத்த குடலுக்கு ஓய்வு கொடுத்துருக்கீங்க. நீங்களே நல்லா கடுமையா வேலை செஞ்சிருவாங்க. செத்த வேலை செஞ்சு முடிச்சிட்டீங்க. வேலை செஞ்சு முடிக்கும் போதே அடுத்த வேலை விட்டா உங்களுக்கு எரிச்சல் ஆகுமா ஆகாதான்? செத்த இருதான் முடிச்சு வாங்குறது. உங்க வயிறு 3 மணி நேரம் வேலை செஞ்சிருக்க அரைக்கிறதுக்கு. இது வரைக்கும் உலகத்துல எந்த மருத்துவரும் சொல்லதில்லை, தமிழ் மருத்துவம் மட்டும் சொல்லுது. ஒரு உணவு சாப்பிட்டா, தண்ணி குடிச்சா கூட பச்சை தண்ணி செரிக்க 3 மணி நேரம், வெந்நீர் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல செரிக்கும். அதனால சீக்கிரம் செரிக்கிறதுக்காக சொன்னேன். சரியா? இன்னும் செரிக்கிறது சம்பந்தமா நிறைய பேசணும். உங்க உணவை செரிக்க வைக்கிறதுக்கான வேலை சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2 மணிக்கு சாப்பிட்டீங்க, 3, 4, 5, 6 அடுத்த 4 மணி நேரம். 3 வேளை உணவுக்கு இடையில 4 மணி நேரம் இருக்கு. 2 வேளை உணவு எடுத்தீங்கன்னா ஒரு 11 மணி எடுத்தீங்கன்னா அடுத்தது 5 மணிக்கு முடிச்சிடலாம். அடுத்தது இன்னும் நல்லா செரிச்சிடும். காலையில ராத்திரி சாப்பிட்டு நீங்க காலையில 6 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ராத்திரி 3 மணி நேரம், காலையில ராத்திரி ஒரு 12 மணி நேரம், சாரி 6ல இருந்து 6 12 மணி நேரம், காலையில 9 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 3 மணி நேரம், 15 மணி நேரம் உங்க வயிறு வந்து ரெஸ்ட் எடுக்கும். இது வரைக்கும் நீங்க எத்தனை வேலை எப்படிலாம் சாப்பிட்டீங்க, யாருக்காக சாப்பிட்டீங்க, என்னென்னத்தெல்லாம் சாப்பிட்டீங்க, ஆக்கி வச்சுன்னு சாப்பிட்டீங்க, புடிவாதத்துக்காக சாப்பிட்டீங்க, துப்புனா தப்பா நினைச்சுப்பாங்கன்னு சாப்பிட்டீங்க. ஒரு இரும்பை எடுத்துட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, 2 இரும்பு பிளேட்டை தேய்ச்சிங்கன்னா 1 வருஷத்துல தேய்ஞ்சிடும். 60 வருஷம் வெறும் சதை. எவ்வளவு பாடுபட்டு நீங்க எதை சாப்பிட்டாலும் அரைச்சிட்டு பாருங்க. ஹார்ட் முடியாதுன்னு படுத்துருங்க, கிட்னி முடியாதுன்னு படுத்துரும்.
லங்ஸ் முடியாதுன்னு நிறுத்திடும். புண்ணா இருக்குங்க வயிறு, அதோட முளையா சாப்பிடுவாங்க. வேலை போட்டா எரியும் மிளகாத்தூளை, புண்ணா இருக்கும் வயிறு, அதோட சாப்பிடுவாங்க. செத்து போற வரைக்கும் இந்த உடம்புல உழைச்சிட்டே செத்து போறங்கிற ஒரே ஒரு உறுப்பு வயிறு மட்டும்தாங்க. நன்றி நன்றி நன்றி.